ஷுவைப் நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மத்தியன் மற்றும் ஐகா மக்கள் நீண்ட நாட்களாக வணிகத்தில் மோசடி செய்தல், எடை அளவில் ஏமாற்றுதல், பிறரின் உரிமைகளை பறித்தல், சாலைகளில் அநியாயம் செய்தல், மேலும் அல்லாஹ்வை மறுத்தல் போன்ற பல பெரிய தவறுகளில் இருந்தனர். ஷுவைப் நபி அவர்கள் இந்த மக்களை அமைதியாக மென்மையாக தொடர்ந்து நேர்மை மற்றும் நியாயத்திற்கு அழைத்தபோது அவர்கள் அவரது வார்த்தைகளை கேலி செய்து எச்சரிக்கையை ஏற்காமல் தங்கள் தவறுகளை அதிகரித்து வந்தனர். அவர்கள் தங்கள் அநியாயத்தில் பிடிவாதமாக நின்றதால் அல்லாஹ் அவர்களுக்கு வரிசையாக படிப்படியாக வரும் கடுமையான தண்டனைகளை அனுப்பினான். முதலில் அவர்கள் மீது இல்லாத அளவுக்கு கடும் வெப்பம் மற்றும் பயங்கரமான உஷ்ணம் அனுப்பப்பட்டது. பல நாட்கள் நகரமெங்கும் காற்றே இல்லாமல் நிழல் கூட சூடாக மாறி மக்கள் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. தண்ணீர் அருந்தியும் நிழலில் இருந்தாலும் அந்த வெப்பத்திலிருந்து தப்ப முடியவில்லை. இந்த கடுமையான சூடு அவர்களுக்கு வந்த முதல் எச்சரிக்கை தண்டனை. அதற்குள் பலரும் வலி மற்றும் சோர்வில் திணறினர். இந்த நிலை உட்பட தாங்க முடியாமல் தவித்த போது திடீரென வானில் மிகப்பெரிய கருமேகம் தோன்றியது. அதை பார்த்த மக்கள், இது நமக்கு குளிர்ச்சி மற்றும் நிவாரணமே வரப்போகிறது என்று நினைத்து அனைவரும் ஓடி அந்த மேகத்தின் நிழல் கீழ்குடியார்கள். அவர்கள் நிழலை ஒரு பாதுகாப்பாக நினைத்தனர். ஆனால் அந்த நிழல் உண்மையில் அல்லாஹ்வின் தண்டனையை கொண்டு வரும் மேகமே. அதனால் இதற்கு நிழல் நாளின் தண்டனை அஸ்ஹாபு யௌமில் ஜுல்லா என பெயர் ஏற்பட்டது. இவர்கள் அனைவரும் அந்த மேகத்துக்குள் சேர்ந்தவுடன் திடீரென அந்த மேகத்திலிருந்து கொடூரமான தீ, மின்னல், எரியும் காற்று கீழே விழத் தொடங்கியது. அது மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாக அவர்களை தாக்கி எரித்தது. அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மிக அதிரும் பெரும் சத்தம் எழுந்தது. அந்த சத்தத்தின் சக்தி அவர்களின் இதயத்தையே நிறுத்திவிட்டது. பலர் நொடியிலேயே உயிரிழந்தனர். இந்த அதிரும் சத்தத்திற்கு பிறகு பூமியும் குலுங்கத் தொடங்கியது. பெரும் நிலநடுக்கம் வந்து நகரமெங்கும் வீடுகள் இடிந்து போனது. நிலம் பிளந்து மக்கள் அதில் விழுந்தார்கள். அடித்தளமே சிதைந்தது. இவ்வாறு தீ, மின்னல், சத்தம், நிலநடுக்கம் ஆகிய அனைத்தும் ஒன்றின் மீது ஒன்றாக வரிசையாக வந்து சில நொடிகளில் மத்தியன் மற்றும் ஐகா மக்களின் முழு சமூகத்தையும் அழித்துவிட்டது. நகரம் முழுவதும் சிதைந்து உயிரோடு எவரும் இல்லை. ஷுவைப் நபி மற்றும் அவருடன் இருந்த சிறிய விசுவாசிகளின் குழு மட்டும் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டனர். இவ்வாறு ஷுவைப் நபியின் மக்கள் மீது வந்த தண்டனை, மோசடி, அநியாயம் மற்றும் இறைவனை மறுத்ததற்கு அல்லாஹ் கொடுத்த மிக வலுவான எச்சரிக்கையாகும்.